ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வீமாவோட ஒரு அப்டேட்டும் அது இல்லாமல் சக்ஸஸ் ஸ்டோரி ஆஃப் ஒன் ஆஃப் த மெம்பர் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆல்ரெடி அவங்க வந்து எங்களோட டைரக்ட் அப்ளைனோட டீமில் ஜாயின் பண்ணாங்க. ஸோ ஜாயின் பண்ணி ஒரு 5 மாதம் ஆச்சு அவங்க. ஸோ 5 மாதம் ஆகி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ரெஃபர் கூட தரல அவங்க. ஒரு ரெஃபர் கூட தராமையே இப்போ வரைக்கும் வீக்லி 1000 ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணுறாங்க. அதுவும் 353 பிளான்லேயே அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க. அப்படின்னா பார்த்துக்குங்க, ஒரு ரெஃபர் கூட தர 353 பிளானில் ஒரு கம்பெனி ரெஃபருக்கு 50 ரூபா கணக்கு வரும். அப்படின்னா 20 ரெஃபர் கொடுத்துருணும் கம்பெனி. 20க்கு மேலே கொடுத்துருக்கணும். அப்படின்னா 1000 ரூபா. இப்போ இவங்க 500 ரூபா பிளான் மாறினதுனால இப்போ என்ன வருதுன்னா 20 பேருக்கு 2000 வரும். ஸோ பார்த்துக்குங்க கம்பெனி எப்படி போயிட்டுருக்குன்னு, கம்பெனி என்ன க்ரோத்தில் போயிட்டுருக்குன்னு சொல்லி நீங்களே முடிவு பண்ணிங்க. அதுவும் எப்போ 5 மாதத்துக்கு முன்னாடி அவங்க எப்படி 5 மாதம் 2 மாதத்துலேயே அவங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் அந்த 8 வீக் முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமாவே ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கிறப்ப அந்த நேரத்தில் வீமா பாப்புலாரிட்டி ஆகலை, ஸ்டெப் பை ஸ்டெப் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ தான் வீமா விஸ்வரூப வெற்றி அந்த ரேஞ்சுக்கு போயிட்டுருக்கு. அப்படிங்கிறப்ப என் டீம்லேயும் 20 பேர்கிட்ட இருக்காங்க. அதாவது இந்த நேரத்தில் தான் வீமாவை பற்றி எல்லாம் புரிஞ்சுக்கணும். அது அவங்களும் போட்டிருக்காங்க. இப்போ 500 பிளானில் 353 செமையாக இருக்குது பிரதர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து அந்த சிஸ்டர் வந்து என்னோடய அப்ளைன் பிரதர்கிட்ட டேரக்ட் டெக்ஸ்ட் பண்ண மெசேஜ் தான். நான் நிறையா கான்செப்ட் பண்ணியிருக்கேன், பட் எதுலேயும் இந்த மாதிரி நான் ரெஃபர் பண்ணாமல் ஏர்ன் பண்ணதில்லை. தேங்க்யூ பிரதர். கண்டிப்பாக வீமா லைஃப் லாங் போகும், எனக்கு நம்பிக்கை இருக்குது. சூப்பர் கான்செப்ட் வீமா. எல்லோரும் ரீபை பண்ண கஷ்டமாக இருக்கும், பட் ஆனால் அதை பார்க்காம பண்ணிட்டா நல்லா ஏர்ன் பண்ணலாம். பட் என் அப்ளைன் கொடுத்த ஒரே பதில், எங்கே மேம் அது யாருக்கும் புரிய மாட்டேங்குது. அதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ சொல்கிறேன், வீமா வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் ரேஸ். அது எப்படி ரேஸ் போவோம், நம்ம ஜெயிக்க போகிறோங்கிறது தான் முக்கியம். நமக்கு ஆரம்பத்தில் ஹடில்ஸ் வரதான் செய்யும் நிறையா. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் ஆகி போகணும் நம்ம. ஏன்னா இது வந்து பைனரி கான்செப்டோ இல்லை எம்எல்எம் கான்செப்டோ கிடையாது. ஸோ இது டோட்டலாக பசில் கான்செப்ட்னு டிஃப்ரெண்ட் புது முறையில் கொண்டு வந்த வீமா அது. ஸோ வாங்க நம்ம வீமாவோட அந்த புது அப்டேட்டை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். நம்ம புது அப்டேட்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ மேலே வீடியோ கொடுத்துருக்கேன். அது 353 பிளான் உள்ள வீடியோ தான். அந்த வீடியோ பாருங்கள். அது கொஞ்சம் மட்டும் தான் லைட்டாக மாறி இருக்கும். நான் மாறி என்னென்னு சொல்கிறேன். அதுக்கு மாதிரி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கே தெரியும், வீமா வந்து இந்தியாஸ் ஃபஸ்ட்டு ரீபை கம்பெனி. ரீபை மீன்ஸ் ரினியூவல் பண்ணுற கம்பெனி. ஸோ அது எப்படின்னா, அந்த இகாமர்ஸ் பேஸ்டு, இகாமர்ஸ்னால் சிம்பிளாக சொன்னால் அஃப்லியேட் மார்க்கெட்டிங் பேஸ் பண்ண கம்பெனி அது. ஸோ அது எப்படி இருந்தாலும் முன்னாடி 353 பிளான் இருந்துச்சு, இப்போ 500 பிளானுக்கு தானே மாறி இருக்கும் எல்லாருமே. ஆல்ரெடி அதே சொன்ன மாதிரி தான் கம்பெனி 40 ஃப்ரீ ரெஃபர் தருவாங்க. அங்கே ஒரு ரெஃபருக்கு 50 ரூபா, இங்கே ஒரு ரெஃபருக்கு 100 ரூபா. ஸோ ஒருத்தர் 100 ரூபானா இப்போ 40 பேருக்கு 4000 வரும். இதில் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா ஒருத்தருக்கு 100 ரூபா மணி எத்தனை பேர் வேணால் ரெஃபர் பண்ணலாம். அங்கே மெம்பர்ஸ் கவுண்ட் 20 தான் லிமிட்டடு. இங்கே நீங்கள் எவ்வளோ வேணால் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். ஒவ்வொரு ரெஃபருக்கும் 100 ரூபா, ஈச் ரெஃபருக்கு 100 ரூபா ஃபஸ்ட் வீக்லேருந்தே கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நாங்கள் வந்து எங்கள் டீம் சப்போர்ட் இல்லாமல் டேரக்ட் அட்மின் கூட நாங்கள் டச்சில் இருக்கோம். ஸோ என்ன டவுட்டாக இருந்தாலும், என்ன உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் வேணாலும் ஈஸியாக நாங்கள் பண்ணித்தருவோம். என் அப்ளைனும் உங்களுக்கு பண்ணி தருவாங்க. ஸோ வி ஆர் இன் குட் கான்டாக்ட் வித் கம்பெனி பீப்புள்ஸ். ஸோ ஆல்ரெடி நாங்கள் செப்பரேட்டாக வீமாக்குன்னு ஒரு குரூப் ஒன்று வச்சுருக்கோம். அதில் வீமா கொண்டு அப்டேட் எல்லாமே தெளிவாக கொடுக்குறோம். எப்போ ரீபை பண்ணணும், எப்போ நம்ம ஸ்டேட்டஸ் போடணும், என்னென்ன பண்ணணும்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஓகே, ஒரு சில சின்ன சின்ன ரூல்ஸஸ்லாம் இதே ரூல்ஸ் தான். ஒன்ஸ் நான் ரீகால் பண்ணுறேன். டெய்லி மார்னிங் ஸ்டேட்டஸ் போடணும். கிளம்புற 6 to 9 மணிக்குள்ளே 8 மணிக்குள்ளே போடணும். அதை ஸ்டார்டிங் ப்ரூஃப் எடுத்து அனுப்புகிறோம். ஸ்டார்டிங் ப்ரூஃப் எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நைட்டு 9 மணிக்கு மேலே எண்டிங் ப்ரூஃப் உங்களுக்கு ஆப்ஷன் காட்டும். அது ஒழுங்காக பண்ணுங்கள். அது இல்லாமல் வீக்லி ஐடி வந்து ரீபை பண்ணும். ரீபை மீன்ஸ் ரினியூவல் தான் பண்ணும். 353 பிளானில் உங்கள் கம்பெனி சார்பாக எந்த பொருளும் தரமாட்டாங்க. இந்த 500 பொருளை நம்ம ரீபை பண்ணுறதுனால நம்ம கம்பெனி சார்பாக ஏதாவது ஒரு ஹெல்த் ப்ராடக்ட், அது டேட்ஸாக இருக்கலாம், ஹனியாக இருக்கலாம், நட்ஸாக இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம், கண்டிப்பாக தருவாங்க. இன்றைக்கும் மறக்காதீங்க, எவ்ரி சாட்டர்டே வந்து பேமெண்ட் டே, எவ்ரி சண்டே வந்து ரீபை டே. நம்ம ரீபை ரினியூவல் பண்ணுற டே வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் சிம்பிள் கான்செப்ட் தான். நம்ம எந்த பொருளையும் நம்ம இங்கே விற்க போகிறது கிடையாது, இந்த பொருளையும் நம்ம வாங்க போகிறது கிடையாது. அந்த 500 பிளானுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக கம்பெனிலேருந்து ஒரு பொருள் தராங்க, அவ்வளோதான். ஸோ இந்த பற்றின ஃபுல் டீட்டெயில் வேணும்னா நம்ம நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், ஃபுல் டீட்டெயில் தரேன் உங்களுக்கு.